இப்போ நம்ம அக்ரிகேட்ஸ் பார்க்க போகிறோம். பில்டிங் மெட்டீரியல்ஸோட அடுத்த பார்ட்டு அக்ரிகேட்ஸ். அக்ரிகேட்ஸ் வந்து நம்ம கான்க்ரீட்டில் ஒரு 60 to 80% வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகேட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்ட், இனர்ட் மெட்டீரியல் அண்ட் டியூரபிள். இதெல்லாம் வந்து IS 383 1970 அந்த கோட் புக் வச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக, ஹார்டாக, இனர்ட் அண்ட் டியூரபிள் அதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகேட்டோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சைஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஷேப், irregular, next origin, flaky, elongated and angular, sharp, rough. இதெல்லாம் அதோட கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு சைஸ் பார்ப்போம். சைஸ் வந்து கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், சைக்ளோபியன் அக்ரிகேட், ஆல் இன் அக்ரிகேட். கோர்ஸ் அக்ரிகேட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா greater than 4.75 mm. கோர்ஸ் அக்ரிகேட் வந்து அதிகமாக இருக்கும், 4.75 விட அதிகமாக இருக்கணும், அதான் கோர்ஸ் அக்ரிகேட். அது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 4.75 mm to 75 mm இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைன் அக்ரிகேட் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 4.75 mm. அதுக்கப்புறம் அது வந்து 0.075 mm to 4.75 mm இருக்கும். சைக்ளோபியன் பார்த்திங்கன்னா அதோட அந்த சைக்ளோபியன் அக்ரிகேட் வந்து நம்ம லெஸ் தென் 75 mm, சாரி கிரேட்டர் தென் 75, இந்த 75 mm விட கிரேட்டர் தென்னாக இருக்கிறது தான் வந்து சைக்ளோபியன் அக்ரிகேட். ஓகேவா? 4.75 விட கிரேட்டர் தென்னாக இருக்கிறது கோர்ஸ் அக்ரிகேட். அதுவே வந்து லெஸ் தென் 4.75 இருந்துச்சுன்னா ஃபைன் அக்ரிகேட், கிரேட்டர் தென் 75 mm இருந்துச்சுன்னா அது சைக்ளோபியன் அக்ரிகேட். ஆல் இன் அக்ரிகேட்னால் நம்மளோட ஃபைன் அக்ரிகேட் ப்ளஸ் கோர்ஸ் அக்ரிகேட் தான் ரெண்டு கலந்து இருக்கிறது ஆல் இன் அக்ரிகேட்டுன்னுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஷேப்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ரவுண்டு, சாரி நான் முன்னாடி சொல்லும் போது ஷேப்ஸ் சேர்த்து சொல்லியிருக்கேன் போல். ஓகே, ஷேப்ஸ்ன்றது எல்லாமே காமனாக வரும். ஓகே, ரவுண்டு, இர்ரெகுலர், ஆங்குலர், ஃப்ளேக்கி, எலாங்கேட்டட். ஷேப்ஸில் பார்த்திங்கன்னா ரவுண்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவர் ஆர் சீஷோர் அங்கேருந்து எடுப்பாங்க. அந்த ரவுண்டு ஸ்டோன்ஸ்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸில் அந்த ரிவர் இல்லைனா ஷீஷோரில் எடுப்பாங்க. அது மினிமம் வாய்ட்ஸ், அதோட வாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 to 33% மட்டும்தான் இருக்கும். மினிமம் சிமெண்ட் பேஸ்ட் ரெக்வயர்ட் டு மேக் குட் கான்க்ரீட். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரவுண்ட் ஷேப் வந்து இந்த ரிவர் சீஷோரில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதோட வாய்ட்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 32 to 33% இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிமெண்ட் பேஸ்ட் வந்து கம்மியாக தான் தேவைப்படும், ஏன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்புன்றதுனால கம்மியாக தான் தேவைப்படும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு குட் கான்க்ரீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப் பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே கிடைக்கும்னா பிட் சாண்ட் ஆர் கிரேவல் அந்த மாதிரி அந்த வெரைட்டியில் வரும், அந்த பிளேஸில் கிடைக்கும். ஓகே, அதோட இதில் வந்து வாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும், இர்ரெகுலர்னால ஹையாக இருக்கும், 35 to 38% இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மோர் சிமெண்ட் கொடுக்கணும், சிமெண்ட் பேஸ்ட் அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா அப்போ தான் ஒர்க்கபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்குலர், ஷார்ப், ரஃப். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு ராக்காக இருக்கும். மேக்ஸிமம் இதோட வாய்ட்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 38 to 40% இருக்கும். மோர் சிமெண்ட் பேஸ்ட்டாக ரெக்வைர்ட் ஃபார் ஒர்க்கபிள். இதேமாரி இதே ரெகுலர் மாரி தான் இதுக்கும் அதிகமான சிமெண்ட் பேஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா அப்போ தான் வந்து ஒர்க்கபிள் கான்க்ரீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்கி. அதுக்கு வந்து லீஸ்ட் டைமென்ஷன் இஸ் 3/5 ஆஃப் இட்ஸ் மீன் டைமென்ஷன் சொல்கிறாங்க. எலாங்கேட்டட் வந்து கிரேட்டர் டைமென்ஷன் இஸ் கிரேட்டர் தென் 1.8 times இட்ஸ் மீன் டைமென்ஷன். அதோட அதிகமான டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 1.8 times விட அதிகமாக இருக்கணும் மீன் டைமென்ஷன். இது ஃப்ளேக்கியாக பார்த்தா 3/5 ஆஃப் இட்ஸ் மீன் டைமென்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஆரிஜின்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் அக்ரிகேட், ஆர்டிஃபிஷியல் அக்ரிகேட். நேச்சுரல் அக்ரிகேட்னா சாண்டு, கிராவல், க்ரஷ்டு ராக். ஆர்டிஃபிஷியல் அக்ரிகேட்னா ஃபர்னஸ் கிளிங்கர், கோக் பிரீஸ், சாடஸ்ட், ஃபோம்டு ஸ்லாக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. லைட் வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா அதோட யூனிட் வந்து 12 kN per meter cube. 12 kN per meter cube for light weight aggregate. நார்மல் வெயிட் அக்ரிகேட்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.5 to 2.7. அதோட யூனிட் வெயிட் பார்த்திங்கன்னா 23 to 26 kN/m² இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெவி வெயிட் அக்ரிகேட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.8 to
2.9ல இருக்கும். அதோட யூனிட் வெயிட் பார்த்தீங்கன்னா 28 to 29 kilonewton per meter cubeல இருக்கும் அப்படின்றாங்க. லைட்ன்றது 12, நார்மல் வெயிட்ன்றது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 23 to 26, ஹெவி வெயிட்ன்றது அதோட அதிகமாக 28 to 29 kilonewton per meter cube அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து, கிரானுலர், கிறிஸ்டலின் மாதிரி இருக்கும், ஹனிகோம் அண்ட் போரஸில் இருக்கும். அப்புறம் மாய்ஸ்சர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை அக்ரிகேட், வெரி ட்ரை அக்ரிகேட்டாக இருக்கும், இல்லை சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் இருக்கும், இல்லை ட்ரை அக்ரிகேட், மாய்ஸ்ட் அக்ரிகேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் வெயிட் அக்ரிகேட் வந்து இங்கே எப்படி இருக்கும், இங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்டு, கிராவல், க்ரஸ்ட் ஸ்டோன் தான் நார்மல் வெயிட் அக்ரிகேட். இதுவே லைட் வெயிட் அக்ரிகேட்னா ஷேல், கிளே, ஸ்லேட், ஸ்லாக். ஹெவி வெயிட் அக்ரிகேட்னா பெரைட், லிமோனைட், மேக்னடைட், அயன் அண்ட் ஹெமடைட். இதுதான் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் அக்ரிகேட். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைன் அக்ரிகேட் சைஸ் வந்து நம்மளுக்கு 0.075 mm to 4.75 mm கூட இருக்கும். இது கோர்ஸ் அக்ரிகேட்டாக இருந்தால் 4.75 mmலேருந்து 75 mm இருக்கும். சைக்ளோபேனா கிரேட்டர் தென் 75 mm. ஆல் இன் அக்ரிகேட்னா ஃபைன் அக்ரிகேட் ப்ளஸ் கோர்ஸ் அக்ரிகேட். நெக்ஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் இங்கே போவோம். அக்ரிகேட் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கிளாஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், கிரானுலராக இருக்கும், கிறிஸ்டலைன், ஹனிகோம்டாக இருக்கும், போரஸ் இன் நேச்சராக கூட இருக்கலாம். அதோட கிரேடிங் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிட்டர்மைன்டு பை சீவ் அனாலிசிஸ். சீவ் அனாலிசிஸ் வச்சு தான் நம்ம கிரேட் கண்டுபிடிப்போம் யூஸிங் வயர் மெஷ் ஆஸ் பர் IS 2386 Part 1. ஃபைன் அக்ரிகேட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டாண்டர்ட் சீவ் இருக்கும். அதுவே கோர்ஸ் அக்ரிகேட்டாக இருந்தால் 5 ஸ்டாண்டர்ட் சீவ். ஃபைன் அக்ரிகேட்க்கு வந்து 150 மைக்ரோமீட்டர் to 4.75 mm. ஃபஸ்ட்டு 150 மைக்ரோமீட்டர், 300 மைக்ரோமீட்டர், தென் 600 மைக்ரோமீட்டர், 1.18 mm, 2.36 mm, நெக்ஸ்ட்டு 4.75 mm வரைக்கும் இருக்கும் சீவ். 1, 2, 3, 4, 5, 6 சீவ் அதோட சைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட்க்கு வந்து 4.75 mm to 80 mm. 4.75 mm ஒரு சைஸ், 10 mm ஒரு சைஸ், 12.5 mm ஒரு சைஸ், 20 mm ஒரு சைஸ், 40 mm ஒரு சைஸ். இது ஃபைன் அக்ரிகேட்க்கு 6 சீவ், கோர்ஸ் அக்ரிகேட்க்கு 5 சீவ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுலேருந்து எது இருக்கும் 150 to 4.75, இது 4.75 to 80. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா நியூமரிக்கல் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபைனஸ் வந்து ஃபைன் அக்ரிகேட் ஃபைன் சாண்டுக்கு வந்து லெஸ் தென் 2.5 to not less than 3. லெஸ் தென் 2.5 இருக்கணும், அதுக்கு 3ஐ விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. மீடியம்க்கு வந்து 2.2 to 2.6. அதுவே கோர்ஸாக இருந்தால் 2.9 to 3.2. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டு பி கம்பைன்டு வித் கோர்ஸ் அக்ரிகேட். அதில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா F2 minus F divided by F minus F1 into 100. இப்படி வச்சு தான் நம்ம அதோட ஃபைனஸ் மாடுலஸோட கண்டுபிடிப்போம் பர்சன்டேஜ். F2ன்றது ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், Fன்றது ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு கிரேடிங், F1ன்றது ஃபைனஸ் மாடுலஸ் ஃபைன் அக்ரிகேட். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா வெயிட் ஆஃப் ஓவன் ட்ரை அக்ரிகேட் டிவைட் பை அப்சல்யூட் வால்யூம். இதில் வந்து அதோட நேச்சுரல் போர்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதுதான் அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு பல்காக இருக்கிறதுல வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க நேச்சுரல் போர்ஸ். அவ்வளோதான். வெயிட் ஆஃப் ஓவன் ட்ரை அக்ரிகேட் டிவைட் பை அப்சல்யூட் வால்யூம். இதில் வந்து நேச்சுரல் மெட்டீரியலோட அந்த நேச்சுரல் போர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அதுதான் பல்காக இருக்கிறது. இதில் வந்து அந்த போர்ஸை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அதில் இருக்க அந்த எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் அக்ரிகேட் ரெக்வயர்ட் ஃபார் கிவன் அமௌண்ட் ஆஃப் கான்க்ரீட். அதோட நார்மலான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 2.6 to 2.7. And next bulk density, mass required to fill a container of unit volume. Mass required to fill a container of unit volume. அதோட யூனிட் எப்படி வந்து இது சொல்லுவாங்கன்னா kg per literல சொல்லுவாங்க பல்க் டென்சிட்டிக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப், சைஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் கிரேடிங். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ். crushing value, impact value, soundness, bulking of cement, abrasion value. First crushing value. Crushing value ன்றது resistance of an aggregate to crushing under
கிராஜுவலி அப்ளைடு கம்ப்ரஸிவ் லோட். ஒரு கம்ப்ரஸிவ் லோட் கொடுக்கும்போது அது வந்து க்ரஷ் முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணணும், க்ரஷ் ஆகாமல் தான் க்ரஷிங் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அக்ரிகேட் டு க்ரஷிங் அண்டர் கிராஜுவலி அப்ளைடு கம்ப்ரஸிவ் லோட். இம்பேக்ட் வேல்யூனா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அக்ரிகேட் டு சடன் ஷாக் அண்ட் ஆர் இம்பேக்ட். ரெசிஸ்ட் பண்ணணும் எப்போனா டக்குன்னு அந்த டைம் கண்டுபிடிக்கிறத நம்ம இம்பேக்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து அந்த சடன் ஷாக் ஆர் இம்பேக்ட், டக்குன்னு நடக்கிற ஷாக், சடனாக நடக்கிற அந்த ஃபோர்ஸை வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி நிற்கும் போதும் அது கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் இம்பேக்ட் வேல்யூ. அது வந்து நாட் லெஸ் தென் 45% of aggregates. Next is soundness. Resistance of an aggregate to the effect of hydration of cement and weather. இது okay. Resistance of an aggregate to the effect of hydration of cement and weather. இது வந்து ரெசிஸ்ட் பண்ணணும் எப்போனா அந்த ஹைட்ரேஷன் எஃபெக்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் நடக்கும் போது அந்த வெதர் டைம்லேயும் அந்த வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கணும். அதான் சவுண்ட்னஸ்ன்றாங்க. பல்கிங் ஆஃப் சிமெண்ட் வந்து increase in volume of sand due to presence of moisture up to certain extent. வால்யூம் ஆஃப் சாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், எதனால மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா பக்லிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் மாய்ஸ்ட் சாண்ட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ட்ரை சாண்ட் அப்படின்னு வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து ஃபைன் சாண்ட் பல்க்ஸ் கிரேட்டர் தென் கோர்ஸ் சாண்ட். அப்ரேஷன் வேல்யூ பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அக்ரிகேட் டு வியர் when it is rotated in a cylinder along with some abrasive charge. இதில் வந்து மோஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுற என்னென்னா ஒரு கொஞ்சம் அக்ரிகேட்டை வந்து ஒரு சிலிண்டருக்குள்ளே போட்டு அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது கூட கொஞ்சம் பால்ஸ்லாம் இருக்கும், அப்ரசிவ் சார்ஜ் வச்ச ஒரு அந்த ஸ்டீல் பால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை ரொட்டேட் பண்ண ஒரு 10,000 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுவாங்க அந்த லாஸ் ஏஞ்சல் டெஸ்டிங் மிஷினில். அது ரொட்டேட் பண்ண எந்த அளவுக்கு வந்து தேய்மானம் ஆகிருக்கு, அப்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அது வந்து இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் கிரேட்டர் தென் 30% ஆஃப் வியரிங், நாட் கிரேட்டர் தென் 50% ஆஃப் கான்க்ரீட் அதர் தென் வியரிங். இந்த மாதிரி ரேட்ஸில் பர்சன்டேஜில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட்ஸ் பார்ப்போம். பெயிண்ட்ஸ்னால் கோட்டிங் ஆஃப் ஃப்ளூயிட் மெட்டீரியல் அப்ளைடு ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் டிம்பர் ஆஸ் ப்ரொடக்டிவ் கோட்டிங். ஒரு 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 மெட்டலோ இல்லை டிம்பரோ அதோட சர்ஃபேஸை நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம அது மேலே ஒரு கோட்டிங் கொடுப்போம், அது ஃப்ளூயிட் மெட்டீரியல், அதான் பெயிண்ட்டுன்றாங்க. இது பெயிண்ட்டோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேசஸ், வெஹிக்கல்ஸ், coloring pigment, solvent or thinner, dryer, inert filler. பேசஸ்ன்றது யூஸ்ட் இன் ஆயில் பெயிண்ட். இது ஆயில் பெயிண்டில் தான் பேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் ஒயிட் லெட், ஜிங்க் ஒயிட், ரெட் லெட், அயன் ஆக்சைடு, டைட்டானியம் ஒயிட், லித்தோபோன். இதெல்லாம் வந்து பேசஸாக எதில் ஆட் பண்ணுவாங்கன்னா ஆயில் பெயிண்டில் தான் ஆட் பண்ணுவாங்க. எதுக்காகனா டு ஹைட் த சர்ஃபேஸ் டு பி பெயிண்டட். Bases are added in oil paint to hide the surface. அந்த சர்ஃபேஸை ஹைட் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணக்கூடிய ஒரு பேசஸ்லாம் இதுதான். எதில் ஆட் பண்ணுவாங்கன்னா ஆயில் பெயிண்டில் தான் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வெஹிக்கல்ஸ்னால் ஆக்ட் ஆஸ் எ பைண்டர் ஃபார் பேஸ் அண்ட் பிக்மெண்ட் அண்ட் மேக் இட் டு ஸ்ப்ரெட் யூனிஃபார்ம்லி ஆஸ் எ தின் லேயர். இது வந்து ஒரு பைண்டராக ஆக்ட் பண்ணும் வெஹிக்கல்னால். எதுக்குன்னா பேஸுக்கும் பிக்மெண்ட்க்கும் ஒரு பைண்டராக ஆக்ட் பண்ணும். இது வந்து ஒரு வெஹிக்கல்னால் ஒரு பைக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேஸுக்கும் பிக்மெண்ட்க்கும் பைண்டராக ஆக்ட் பண்ணும். பி இப்படி போடுவோம், அது அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பி அப்படி ஞாபகம் வச்சுப்போம். இந்த பிக்கும் ஒரு பைண்டராக ஆக்ட் பண்ணுறது தான் வெஹிக்கல்ஸ். நெக்ஸ்ட்டு இது எதுக்காக ஆட் பண்ணுவாங்க, மேக் இட் டு ஸ்ப்ரெட் யூனிஃபார்ம்லி ஆஸ் எ தின் லேயர். ஒரு தின் லேயரை யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த வெஹிக்கிள் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கலரிங் பிக்மெண்ட். இதில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லின்சீட் ஆயில், பாப்பி ஆயில், நட் ஆயில், டங் ஆயில் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு வந்து கலரிங் பிக்மெண்ட்னா ஆயில் பெயிண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை டிசால்விங் பேஸ் இன்டு எ வெஹிக்கிள் அலாங் வித் கலரிங் பிக்மெண்ட். ஆயில் பெயிண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பேஸ் ப்ளஸ் அதோட கலரிங் பிக்மெண்ட் போட்டு கூட வந்து
into a vehicle plus along with coloring pigment. Base plus vehicle along with coloring pigment போட்டால் நம்மளுக்கு coloring pigment அதுக்கு மீனிங் அதுதான் இதை நம்ம பெயிண்ட்டுன்னு அதோட மெயின் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா solvent or thinner is used to make the paint of desired consistency. ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரது அந்த solvent or thinner கொண்டு வரும்னு அப்படின்றாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்படைன் ஆயில், naphtha, petroleum, spirit. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையர், பெயிண்ட் டு ட்ரை குயிக்லி, அவ்வளோதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லித்தார்ஜ், லெட் அசிட்டேட், மேங்கனீஸ் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து ட்ரையராக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னர்ட் ஃபில்லர் டு மேக் த பெயிண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ஆஃப் டிசைட் குவான்டிட்டி. அது எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னர்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பவுடர்ட் சாக்காக இருக்கும், இல்லை சார்கோலாக இருக்கும், சிலிக்காவாக இருக்கும், இல்லை ஜிப்சமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயினாக இன்ஜினியரிங் பர்பஸில் நம்ம வந்து ஆயில் பெயிண்ட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்ட், அலுமினியம் பார்ட், oil paint, aluminum paint, bronze paint, asbestos paint, cellulose paint, cement paint, enamel paint, emulsion paint, silicate paint, Gaussian paint, plastic paint and synthetic rubber paint. These are types of paints. Next பார்த்தீங்கன்னா varnishes அப்படின்றது to protect unpainted surface or wooden surfaces from atmosphere action. அட்மாஸ்பியரில் இருந்து நம்ம அந்த பெயிண்ட் பண்ணாத சர்ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, வுடன் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் ஆஃப் நேச்சர் ஆர் சிந்தட்டிக் ரெசின் இன் ஏ பர்டிகுலர் சால்வெண்ட். இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் ஆஃப் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ரெசின்ஸ் இன் ஏ பர்டிகுலர் சால்வெண்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெசின்ஸ் ஆர் ரெசினஸ் சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட், லாக் ஆர் ஷெல்லாக், ஆம்பர், மாஸ்டிக், கம் ட்ராமர் எக்ஸெட்ரா. இது கேட்கவங்க ஆம்பர்னால் என்னென்னு கேட்பாங்க, ரெசினா இல்லை என்னன்னு கேட்பாங்க, எதோட இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையர் டு அசலரேட் ட்ரையிங். பெயிண்ட்லேயே இருக்கும் பாருங்கள், நம்ம ட்ரையிங் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும், அவ்வளோதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் காப்பர், லெட் அசிட்டேட். நெக்ஸ்ட்டு சால்வெண்ட்றது பாயில்டு, அதே தான் லின்சிட், மெத்திலேட்டட் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் வைன், டர்படைன், wood, naphtha. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வார்னிஷஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயில் வார்னிஷஸ், ஸ்பிரிட் வார்னிஷஸ், டர்படைன் வார்னிஷஸ். ஆயில் வார்னிஷஸ்னால் எக்ஸ்போஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஒர்க்ஸ் ரெக்வயர்ட் ஃப்ரீக்வெண்ட் க்ளீனிங். ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுற ஏரியாவில் ஆயில் வார்னிஷஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பிரிட் வார்னிஷஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கு. அப்புறம் ஃப்ரெஞ்ச் பாலிஷ் ஃபார் ஆர்னமெண்டல் ஃபர்னிச்சர், அந்த ஆர்னமெண்டல் ஃபர்னிச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து நாட் டியூரபிள். டர்படைன் வார்னிஷஸ் ட்ரை குயிக்லி. நெக்ஸ்ட்டு வாட்டர் வார்னிஷஸ், ஷெல்லாக் கூட ஹாட் வாட்டர் கூட ஷெல்லாக் ஆட் பண்ணுவாங்க. அது கூட நெக்ஸ்ட் அண்ட் ஆட் எனஃப் குவான்டிட்டி ஆஃப் அமோனியா ஆர் போராக்ஸ் ஆர் பொட்டாஷ் ஆர் சோடா. இதெல்லாம் வந்து எனஃப் குவான்டிட்டி ஆட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டு டிசால்வ் ஷெல்லாக், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது மிக்சர் ஆஃப் மெட்டாலிக் சிலிகேட்ஸ் தான் கிளாஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு அமார்ஃபஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டிரான்ஸ்கிளண்ட் மெட்டீரியல் கன்சிடர்ட் as solidified supercooled solution of various metallic silicates having infinite viscosity. Next types of glass பார்த்தீங்கன்னா soda lime glass, common glass, potash lime glass, potash lead glass. soda lime glassன்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா விண்டோஸ்க்கு, பிளேட் கிளாஸ்க்கு, அப்புறம் லேபில் யூஸ் பண்ணுற அப்பேரட்டஸ். நெக்ஸ்ட்டு காமன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பொட்டாஷ் லைம் கிளாஸ்ன்றது மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ் ஆர்டிகல் விச் ஸ்டாண்ட் வெரி ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரை வந்து அது வந்து தாங்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கணும். அதுதான் வந்து பொட்டாஷ் லைம் கிளாஸ். மேபி இது கேட்கலாம்.
எந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஹை டெம்பரேச்சருக்கு எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு பொட்டாஷ் lead glass used in electric bulb lenses and prisms. அவ்வளோதான் பெயிண்ட்ஸ், சாரி கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பர்ஸ் அப்படின்றது ஒரு மிக்சிங் ஆஃப் ட்ரை பெயிண்ட். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்கா இல்லை ஒயிட்டிங்கோ ப்ளஸ் க்ளீன் வாட்டர் அண்ட் ஆர்டினரி சைஸ் ட்ரை பெயிண்ட்டை வந்து ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பார்த்துருப்பீங்க நீங்களே. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப சீப்பர் தென் பெயிண்ட்ஸ், ரொம்ப சீப். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து எதுக்குன்னா அப்ளைட் ஃப்ளாட் சர்ஃபேஸ் டு கிரியேட் ஸ்மூத் சர்ஃபேஸ், அந்த ஸ்மூத்தாக ஒரு சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்கு ஆட் பண்ணுவாங்க. இது வந்து மெயின்லி அவைலபிள் இன் பவுடர் ஃபார்மில் தான் அவைலபிளாக இருக்கும். இது வந்து யூஸ்ட் ஆன் பிளாஸ்டர் சர்ஃபேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் உள்ளே தான் யூஸ் பண்ணணும், வெளியே அந்த அவுட் சைடில் யூஸ் பண்ணக்கூடாது. வெதரிங் அந்த எக்ஸ்போஸ் டு வெதருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது டிஸ்டம்பர் கம்போஸ்ட் ஆஃப் பேஸ், கேரிஸ், கலரிங் பிக்மெண்ட், எமல்சிஃபையிங். பேஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிங் ஆர் சாக் யூஸ் பண்ணுவாங்க. கேரிஸ்னால் வாட்டர் தான், கலர் பிக்மெண்ட் வேணால் அதை போட்டுக்குவாங்க. எமல்சிஃபையிங் ஏஜ் வந்து க்ளூ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்வர்ஸ் அப்படின்றது சொல்யூஷன் மேட் பை டிசால்விங் nitrocellulose resin plasticizer in solvent with or without coloring pigments. அதுதான் வந்து லாக்வர்ஸ். அது வந்து ஒரு சொல்யூஷன் எப்படி வந்து மேட் பண்ணுவாங்கன்னா டிசால்விங் நைட்ரோசெல்லுலோஸ், ரெசின் அண்ட் பிளாஸ்டிசைசர், இது மூணுத்தையும் டிசால்வ் பண்ணுவாங்க. எதோடனா சால்வெண்ட்டோட. அது வந்து பிக்மெண்ட்டாக கூட இருக்கலாம், பிக்மெண்ட் இல்லாமல் கூட நம்ம டிசால்வ் பண்ணலாம். நைட்ரோசெல்லுலோஸ்ன்றது ப்ரொவைட்ஸ் டஃப்னஸ் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு அப்ரேஷன்ஸ். ரெசின் வந்து ஆல்கலிட், கோபால், டேமர், எஸ்டர், கம் எக்ஸெட்ரா. கம் எதுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸஸ் அட்ஹெஷன்ஸ் அண்ட் ஹார்ட்னஸ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிசைசர் எதுவாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் தான், டு இம்ப்ரூவ் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட்டு சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் கீட்டோன், ஆல்கஹால் அண்ட் ஹைட்ரோ கார்பன், இதுக்கு தான் வந்து சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட். பார்த்தீங்கன்னா சிமெண்ட்னா adhesive and cohesive materials are capable of bonding together particle of solid matter. ஒரு solid matter வந்து பாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து அட்ஹசிவ் அண்ட் கொஹிசிவ் மெட்டீரியலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பைண்ட் வந்து எதை சிமெண்ட் பைண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். இது யார் வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஜோசப் ஆஸ்படின் அப்படின்றவர் 1824 இன்வென்ட் பண்ணாங்க. போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை இன்வென்ட் பண்ணாங்க. எப்படி அவர் வந்து அதை இன்வென்ட் பண்ணாரா? பை ஹீட்டிங் லைம்ஸ்டோன் ப்ளஸ் ஃபைன்லி டிவைடட் கிளே இன் ஃபர்னஸ் டு எ டெம்பரேச்சர். ஒரு டெம்பரேச்சருக்கு வந்து இந்த லைம்ஸ்டோனையும் ஃபைனாக டிவைட் பண்ண கிளேவையும் நல்லா ஹீட் பண்ணாங்க. இதன் மூலயமா தான் நம்மளுக்கு சிமெண்ட் கிடைக்குது அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போனா 1824 இயர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிமெண்ட் அப்படின்றது வந்து அர்ஜிலேஷியஸ் அண்ட் கல்கேரியஸ் மெட்டீரியலை உருவானது. அர்ஜிலேஷியஸ்னால் நம்ம கிளே, லைம்னா கல்கேரியஸ். அதோட கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது லைம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேஜரான மெட்டீரியல் லைம். நெக்ஸ்ட்டு சிலிக்கா அண்ட் அலுமினா. லைம் பார்த்திங்கன்னா CaCO3 62 to 65% இருக்கும் லைம். சிலிக்கா வந்து SiO2 17 to 25% இருக்கும். அலுமினா வந்து Al2O3 3 to 8% இருக்கும். முக்கியமான மேஜரான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா லைம், சிலிக்கா, அலுமினா. நெக்ஸ்ட்டு ஜிப்சம் வந்து CaSO4 3 to 4% இருக்கும். அதேமாரி அயன் ஆக்சைடும் 3 to 4% இருக்கும். ஜிப்சமும் G and I ரெண்டும் 3 to 4% தான். மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர் பார்த்திங்கன்னா 1 to 3%.
எம்மும் எஸ்ஸும் 1-3% தான் இருக்கும். ஆல்கலைஸ் பார்த்தீங்கன்னா 0.2 to 1% இருக்கும் ஆல்கலைஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. LSA ஃபஸ்ட்டு L, நெக்ஸ்ட்டு சிலிக்கா, அப்புறம் வந்து அலுமினா. நெக்ஸ்ட்டு ஜிப்சம் G and I வந்து 3 to 4%. நெக்ஸ்ட்டு மெக்னீஷியா அண்ட் சல்ஃபர் வந்து 1 to 3%. அல்கலைஸ் வந்து 0.2 to 1% ஞாபகம் வச்சுக்கோங்க. லைம் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் சிலிக்கா. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சிமெண்ட் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைம் வந்து 62 to 65% இருக்கும். இதுதான் அதிகமான கண்டென்ட். இது எதுக்காகனா ஸ்ட்ரென்த் அண்ட் சவுண்ட்னஸ் கொடுக்கும் சிமெண்ட்க்கு. நெக்ஸ்ட்டு அதிகமாக அதுவே சப்போஸ் லைம் அதிகமாக ஆகிடுச்சு, எக்ஸஸாக ஆகிடுச்சுன்னா டிஃபிகல்ட் டு கம்பைன். அது கம்பைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதேமாரி சிமெண்ட் அன்சவுண்டாகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகும், டிஸ்இன்டகிரேட் ஆகும், ரெடியூசஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் செட் குயிக்காக செட் ஆகிடும். அதிகமான லைம் கண்டென்ட்டாக இருந்தால் உடஞ்சி போயிடும், வெதரிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகாது. குட்டி குட்டியாக டிஸ்இன்டகிரேட் ஆகிடும், உடஞ்சிரும், அதோட ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணிவிடும், ஈஸியாக செட் ஆகிடும். அதிகமாக போச்சுன்னா 62 to 65% தான் நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிலிக்கா பார்த்திங்கன்னா 17 to 25% தான் ஆட் பண்ணணும். இதுவும் ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்கும். இதுவே எக்ஸஸாக ஆச்சுன்னா இன்க்ரீசஸ் ஸ்ட்ரென்த் பட் இன்க்ரீசஸ் செட்டிங் டைம். இதுவும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்கும் எக்ஸஸ் ஆனாலும். ஆனால் அதோட செட்டிங் டைமும் கூட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அலுமினா கண்டென்ட் பார்த்திங்கன்னா 3 to 8% தான் இருக்கணும். குயிக் செட்டிங் அண்ட் ரெடியூசஸ் கிளிங்கர் டெம்பரேச்சர். எக்ஸஸாக போச்சுன்னா அது ஸ்ட்ரென்த்து வந்து லெஸ் ஆகும் அலுமினா ஆட் கண்டென்ட்னால. நெக்ஸ்ட்டு ஜிப்சம் 3 to 4%. ஜிப்சம்னால ப்ரெசன்ட் இன் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் சல்ஃபேட். அது வந்து கால்சியம் சல்ஃபேட் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஜிப்சமில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இனிஷியல் செட்டிங் டைம். இனிஷியலாக ஒரு செட்டிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா அது ஜிப்சமால் மட்டும்தான் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஜிப்சம் தான் நம்ம இனிஷியல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அயன் ஆக்சைடு. இது வந்து 3 to 4% இருக்கணும். அயன் ஆக்சைடு தான் நம்மளுக்கு கலரும் ஸ்ட்ரென்த்து ஹார்ட்னஸ் அதெல்லாம் கொடுக்கும். கலர்னால் ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்கும் நம்மளுக்கு அந்த டின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெக்னீஷியா 1 to 3%. இது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கலர் டு சிமெண்ட். எல்லோயிஷ் டின்ட்டில் கொடுக்குறது வந்து நம்ம மெக்னீஷியா தான் அதுக்கு காரணம். எக்ஸஸாக போச்சுன்னா இதுவும் அன்சவுண்டாக போயிடும். சல்ஃபர் பார்த்திங்கன்னா 1 to 3% இருக்கணும். இதுவும் நம்மளுக்கு சவுண்ட்னஸ் கொடுக்கும் சிமெண்ட்க்கு. அல்கலைஸ் வந்து 0.2 to 1% இருக்கணும். எஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஸ்டெய்னிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது ஆல்கலைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ளோரசன்ஸ் ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துரும், நம்ம அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஸ்டெய்னிங் ஒரு ஸ்டெயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். இட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர், ஃபார்ம்ஸ் ஒயிட் கிரே ஸ்பாட்ஸ். ஒயிட் கிரே ஸ்பாட் மாதிரி ரவுண்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க நம்ம வந்து க்யூரிங் பண்ணும்போதும். அதான் ரியாக்ட்ஸ் வித் வாட்டரோட ரியாக்ட் பண்ணி இது அந்தமாரி நம்மளுக்கு சிமெண்ட்டில் ஃபார்ம் ஆகிடும் சிமெண்ட் சர்ஃபேஸில். அசிலரேட் செட்டிங் ஆஃப் சிமெண்ட் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் சிமெண்ட். நெக்ஸ்ட்டு ட்ரைகால்சியம் அலுமினேட் பார்த்திங்கன்னா C3A ஆர் 3CaO Al2O3. C3Aனா ட்ரைகால்சியம் அலுமினேட். இது வந்து 4 to 14% இருக்கணும். ஃபார்ம் வித்தின் 24 hours ஆஃப் அடிஷன் ஆஃப் வாட்டர் இன் சிமெண்ட். இது சிமெண்ட்டை வந்து நம்ம வாட்டரோட ஆட் பண்ணும் போது சிமெண்ட்டை ஒரு நாள் 24 hours நம்மளுக்கு இது ஃபார்ம் ஆகும் ட்ரைகால்சியம் அலுமினேட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். இது வந்து என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து இனிஷியல் செட்டிங்க்கு இதான் ரெஸ்பான்சிபிள். இனிஷியல் செட்டிங் கொடுக்குற ஸ்ட்ரென்த் யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் கொடுக்கும். அதேமாரி இனிஷியல் செட் ஆகிறதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகால்சியம் அலுமினேட் தான் காரணம். நெக்ஸ்ட்டு கால்சியம் அலுமினோ ஃபெர்ரேட் C4 டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெர்ரேட்.
நெக்ஸ்ட் இது வந்து 10 to 18% இருக்கணும். அதேமாரி 24 ஹவர்ஸில் ஃபார்ம் ஆகும். இதில் தான் நம்மளுக்கு ஃப்ளாஷ் செட்டு, பட் ஜென்ரேட் லெஸ் ஹீட் இதில் தான் நடக்கும். ஹை ஹீட் வந்து ட்ரை கால்சியம் அலுமினேட்டில் நடக்கும். லெஸ் ஹீட் வந்து டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெர்ரேட்டில் நடக்கும். இதில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் செட் ஆகும். ஃபெர்ரேட்டுன்னு வரனால நம்மளுக்கு ஃப்ளாஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை கால்சியம் சிலிகேட் C3S 45 to 85% இருக்கணும். It develops early strength of cement in initial stages. early strength கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ட்ரைகால்சியம் சிலிகேட். 7 days strength வந்து இதான் கொடுக்கும் ட்ரைகால்சியம் சிலிகேட். நெக்ஸ்ட்டு டைகால்சியம் சிலிகேட் C2S டைகால்சியம் சிலிகேட். ரெசிஸ்டன்ஸ் டு கெமிக்கல் அட்டாக் இது வந்து ரெசிஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைகால்சியம் அலுமினேட் தான் சிலிகேட். ப்ராக்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் இன் லேட்டஸ்ட் பின்னாடி கொடுக்குற அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கிடைக்கிற ஸ்ட்ரென்த் யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா டைகால்சியம் அலுமினேட் டைகால்சியம் சிலிகேட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் சிமெண்ட் அண்ட் வாட்டர். கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் சிமெண்ட் அண்ட் வாட்டர். சிமெண்ட் அண்ட் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றாங்க. 38% ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு கேரி அவுட் கம்ப்ளீட் ஹைட்ரேஷன். 38% ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு கேரி அவுட் ஒரு ஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு 38% ஆஃப் வாட்டர் வந்து போதும் அப்படின்னு இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதோட இந்த ஃபார்ம் பார்த்துக்கோங்க. C3A தான் greater than C3S greater than C4AF greater than C2S. Manufacturing of cement. First mixing, burning, grinding. Method of manufacturing of cement வந்து dry method, wet method. ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ட்ரை மெத்தட், வெட் மெத்தட். ட்ரை மெத்தட் வந்து நியூ, வெட் மெத்தட்ன்றது ஓல்டு. ட்ரை ப்ராசஸ் வந்து அர்ஜிலேஷியஸில் ஒரு ஸ்லேட் ஆர் லேட்ரைட் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம 25 mm க்ரஷ் பண்ணிப்போம். அதேமாரி கல்கேரியஸ் காம்பவுண்டும் எடுத்து ஒரு லைம் ஆர் மார்பிள் எதையோ ஒன்று எடுத்து நம்ம 25 mm க்ரஷ் பண்ணிப்போம். ரெண்டுத்தையுமே வந்து ஃபைன் கிரைண்ட் பண்ணணும். எதில் பண்ணுவோம்னா டியூப் ஆர் பால் மில்லில் ஃபைன் கிரைண்டிங் பண்ணிக்கணும். இதையும் அதேமாரி ஃபைன் கிரைண்டிங் பண்ணணும் டியூப் ஆர் பால் மில்லில். அப்புறம் ரெண்டுத்தையும் மிக்சிங் ரா இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ராவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். 800 டிகிரி சென்டிகிரேட்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் ரொட்டரி கிளின்ஸ் ஃபார் பர்னிங் 1400 சென்டிகிரேட் டு 1500 டிகிரி சென்டிகிரேட்க்கு நம்ம அதை பர்ன் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு வந்து கிளிங்கர்ஸாக ஃபார்ம் ஆகும். அதை வந்து அகெயின் நம்ம ஃபைன் கிரைண்ட் பண்ணணும் டியூப் மில் வச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிமெண்ட் சிலோஸ் கிடைக்கும், பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும், சைலோஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கூல் பண்ணி நம்ம பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அர்ஜிலேஷியஸ் காம்பவுண்டை ஸ்லேட் ஆர் லேட்ரைட் அதை எடுத்து நம்ம 25 mm க்ரஷ் பண்ணணும். அதேமாரி கல்கேரியஸ் காம்பவுண்டையும் எடுத்து நம்ம 25 mm க்ரஷ் பண்ணிக்கிறோம். அது லைம் இல்லை மார்பிளாக கூட இருக்கலாம். ரெண்டுத்தையும் க்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும். டியூப் மில் ஆர் பால் மில்லில் வச்சு நம்ம ஃபைனாக ரெண்டுத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்ம வந்து ப்ரீ ஹீட் கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 800 டிகிரி சென்டிகிரேட்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ரொட்டரி கிளின்ஸில் போட்டு நம்ம பர்ன் பண்ணணும். எவ்வளோ டிகிரி சென்டிகிரேட் பார்த்திங்கன்னா 1400 டிகிரி சென்டிகிரேட் டு 1500 டிகிரி சென்டிகிரேட்க்கு நம்ம ஹீட் பண்ணணும், பர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளிங்கர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதையும் நமக்கு போய் டியூப் மில்லில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம கூல் பண்ணி பேக் பண்ணிடலாம். இதே தான் வெட் ப்ராசஸும். அதேமாரி அர்ஜிலேஷியஸ் மெட்டீரியல் ஸ்லேட் இல்லை லேட்ரைட் எடுக்கணும். கல்கேரியஸ் காம்பவுண்டில் லைம் ஆர் மார்பிள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே வந்து 25 mm வந்து க்ரஷ் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரையாக மிக்ஸ் பண்ணாங்க. இதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது வெட் கிரைண்டிங் பண்ணணும். நம்ம இதை வந்து 25 mm க்ரஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபைன் கிரைண்ட் பண்ணும்போது கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஃபைன் கிரைண்ட் பண்ணுவோம், வெட் கிரைண்ட் பண்ணுவோம். இதுக்கு பால் மில் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஸ்லரி ஃபார்ம் கொண்டு வந்துடும் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி பண்ணுறதுனால. அந்த பிளெண்டிங் ஆஃப் ஸ்லரியை வந்து நம்ம கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் யூஸ் பண்ணி
நம்ம திருப்பி இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணும். இதை வந்து எப்படி ஹீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1500 டிகிரி சென்டிகிரேட் டு 1600 டிகிரி சென்டிகிரேட்க்கு நம்ம பேர்ன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1400 to 500 வரும். அது அப்படியே இதில் கண்டினியூ ஆகிக்கும். 1500 to 1600 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிளிங்கர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம டியூப் மில்லில் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும். திருப்பி நம்மளுக்கு அந்த சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். அதை கூல் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் பேக் பண்ணிவிடுவோம். ரெண்டும் சேம் ப்ராசஸ் தான். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ண மாட்டோம். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட். டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட் ஃபஸ்ட்டு ஃபீல்ட் டெஸ்ட் பார்த்துலாம். ஓகே டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபீல்ட் டெஸ்ட், அப்புறம் லேப் டெஸ்ட்டு. ஃபீல்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் பார்ப்போம், க்ரே கலரில் இருக்கான்னு பார்ப்போம், கலர் டெஸ்ட்டு. அப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், ஸ்மூத்தாக இருக்கா, சிங்க் இன் வாட்டர் அண்ட் நாட் டு ஃப்ளோட் ஃப்ரம் ஃப்ரீ லம்ஸ், நாட் டு ஃப்ளோட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் லம்ஸ், கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, தண்ணியில் போட்டால் அது வந்து ஃப்ளோட் ஆகணும், சாரி தண்ணியில் போட்டால் சிங்க் ஆகணும், ஃப்ளோட் ஆகக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு. 25 mm பிரிக்ஸ் போட்டு க்யூப் போட்டு நம்ம வந்து அது ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுவோம். 7 days வாட்டர் க்யூப் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுவோம். பாயிண்ட் லோட் கொடுத்து, பாயிண்ட் லோட் பார்த்தீங்கன்னா 340 Newton லோட் கொடுத்து நம்ம இது டெஸ்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆகக்கூடாது. ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சீவ் டெஸ்ட், ஏர் ப்ரிமியபிலிட்டி டெஸ்ட். சீவ் டெஸ்ட்டில் சீவ் நம்பர்ஸ் 90 மைக்ரான்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க சிமெண்ட்க்கு. நெக்ஸ்ட்டு 15 minutes அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். வெயிட் ஆஃப் ரெசிடியூ நாட் எக்ஸீட் 10%. அந்த ரெசிடியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 10% விட எக்ஸீட் ஆகக்கூடாது ஆஃப் ஒரிஜினல் வெயிட் ஆஃப் ஓபிசி. அப்புறம் ஏர் ப்ரிமியபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளைனஸ் ஏர் ப்ரிமியபிலிட்டி அப்பேரட்டஸ். ஓபிசிக்கு வந்து less than 2250 centimeter square per gram. Rapid hardness cement பார்த்தீங்கன்னா not less than 3250 centimeter square per gram. வேல்யூஸ் கேட்க மாட்டாங்க, மேபி என்ன apparatus யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா விகேட் apparatus வச்சு யூஸ் பண்ணுவோம். அதோட பிளஞ்சரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 mm டயா அண்ட் 50 mm ஹைட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு செட்டிங் டைம் டெஸ்ட். இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட் பண்ணுவோம். இனிஷியலாக பண்ணுறது வந்து 30 minutes ஆகும். ஃபைனல் டெஸ்டிங் வந்து 10 hours ஆகும். நெக்ஸ்ட்டு சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு. சவுண்ட்னஸ் டியூ டு லைம், மெக்னீஷியா அண்ட் சல்ஃபர்னால தான் நம்மளுக்கு சவுண்ட்னஸ் நடக்குது. இதுக்கு என்ன மெட்டீரியல் apparatus யூஸ் பண்ணுவாங்கன்னா லீ சாட்லியர் apparatus யூஸ் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்ஸ்க்கு விகேட் apparatus, சவுண்ட்னஸ்க்கு லீ சாட்லியர் apparatus யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் 1:3 ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து 70.5 mm க்யூப்ஸ் 5 mm சைஸ் க்யூப் போட்டு அதை வந்து யூடிஎம் மெஷினில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஓபிசியில் 33 கிரேடாக இருந்தால் 3 daysல நம்மளுக்கு 50% ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதுவே 7 days இருந்தால் 2/3 ஸ்ட்ரென்த் கொடுக்கும். 28 daysல நம்மளுக்கு 33 Newton/mm² ஸ்ட்ரென்த் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு லேப் டெஸ்ட். டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் பிரிக்யூட்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிகேட்ஸ் டெஸ்ட்டு. அதில் வந்து டிஃபெக்ட்ஸ் இன் சிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த்தில். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு லீ சாட்லியர் ஃப்ளாஸ்க் வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கெரோசின் யூஸ் பண்ணுவோம் சிமெண்ட்டுக்கு. இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 3.15 தான் சிமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1440 kg/m³ தான் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு 33 கிரேட் வந்து IS 269/1989 கோட். 43 கிரேடோட கோட் பார்த்தீங்கன்னா IS 812/1989. 53 கிரேடோட கோட் பார்த்தீங்கன்னா 12669/1987 தான் 53 கிரேடோட சிமெண்ட்டோட கோடு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஃபஸ்ட்டு ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். அது வந்து ஹை டெவலப் ஆஃப் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு யூசஸ். அதோட யூசஸ் பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், கோல்டு வெதர்,
ஃபார்ம் ஒர்க், ஸ்பீடி கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெலாம் அங்கே யூஸ் ஆகும். சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கும் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி மரைன் ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப்ஸ் அண்ட் மேஷி ஏரியாஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு குயிக் செட்டிங் சிமெண்ட்டுக்கு வந்து கிரவுட்டிங், அண்டர் வாட்டர் கான்க்ரீட்டிங், பேவ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. குயிக்காக செட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா அதுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 5 minutes, அதுவே ஃபைனல் செட்டிங் டைம்னா 30 minutes குயிக் செட்டிங் சிமெண்ட்டில். போர்ட்லேண்ட் பொசலோனா சிமெண்ட் பார்த்திங்கன்னா லோ ஹீட் எவல்யூஷன் ஆகும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா டேம்ஸ் அண்ட் இன் பிளேசஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சருக்கு பிபிசி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போர்ட்லேண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் சிமெண்ட் வந்து டேம்ஸ், பிரிட்ஜ், அப்யூட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரிட்டைனிங் வால்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹை அலுமினா சிமெண்ட் பார்த்திங்கன்னா சாக் அண்ட் பாக்சைட், அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா சீ வாட்டர் ஒர்க்கு, கெமிக்கல் பிளான்ஸ் ஃபர்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கலர் சிமெண்ட் டேர்ம், அது வந்து இன்னொரு டேர்ம் சொல்லுவாங்க கலோக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ளோர் ஃபினிஷிங்க்கு, எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ்ன்றது ஒரு பர்ன் கிளே ஆர் மிக்ஸ் ஆஃப் சாண்ட் அண்ட் லைம் ஆர் போர்ட்லேண்ட் சிமெண்ட் கான்க்ரீட். பிரிக்ஸ் வந்து பர்ன் கிளேவில் இருக்கலாம், மிக்ஸ் ஆஃப் சாண்ட் அண்ட் லைமாக இருக்கலாம், ஆர் போர்ட்லேண்ட் சிமெண்ட் கான்க்ரீட்டில் இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் மார்ட்டர் பார்த்திங்கன்னா சிமெண்ட் மார்ட்டர், லைம் மார்ட்டர், சிமெண்ட் ப்ளஸ் லைம் மார்ட்டர். சிமெண்ட் ப்ளஸ் லைம் மார்ட்டர்னால் காஜ்டு மார்ட்டர் சொல்லுவாங்க. இது கேட்கலாம். சிமெண்ட்டும் லைமும் ஆட் பண்ணி ஒரு மார்ட்டர் இருந்துச்சுன்னா அது காஜ்டு மார்ட்டர். லைம் சுர்க்கி மார்ட்டர், மட் மார்ட்டர். நாமினல் சைஸ் ஃபார் ட்ரெடிஷ்னல் பிக் பார்த்திங்கன்னா 23 × 11.4 × 7.6 cm. அதுவே மாடுலர் பிரிக்னா 20 × 10 × 10 cm. நாமினல் சைஸில் மாடுலர் பிரிக் பார்த்திங்கன்னா 20, 10, 10 MN ஞாபகம் வச்சுக்கோங்க, 20, 10, 10. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் சைஸில் மாடுலர் பிரிக் சைஸ் பார்த்திங்கன்னா 19, 9, 9. இது பிளாஸ்டரிங் ஆட் பண்ணி சொல்கிறாங்க நாமினல் சைஸில் மாடுலர் பிரிக்கு. நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் பிரிக் பார்த்திங்கன்னா சிலிக்கா, அதுவே சிமெண்ட்டாக இருந்தால் லைம். சிலிக்கா, அலுமினா, லைம், ஆக்சைடு ஆஃப் அயன் அண்ட் மெக்னீஷியா. சலோம், சும்மா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சலோம். சிலிக்கா, அலுமினா, லைம், ஆக்சைடு ஆஃப் அயன், நெக்ஸ்ட்டு மெக்னீஷியா. 50 to 60% சிலிக்கா, 20 to 30% அலுமினா, 4 to 5% லைம். ஆக்சைடு ஆஃப் அயன் வந்து 5 to 6%, மெக்னீஷியா வந்து 1% இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலிக்கா தான் நம்மளுக்கு வந்து ஷேப் கொடுக்கும். இது எக்ஸஸாக போச்சுன்னா அதோட கொஹிஷன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும், பிரிட்டில் உடஞ்சி போயிடும் அதிகமாக போச்சுன்னா. இதுவே அலுமினா வந்து பிரிக்குக்கு ஒரு பிளாஸ்டிசிட்டி கொடுக்கும். எக்ஸஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரிங்க் ஆகி ரேப் ஆகும், சுருங்கிடும். அலுமினா வந்து அது எவாப்ரேட்டாக சுருங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைம், அது ஷ்ரிங்கிங் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். ஆக்சைட்னாலே நம்மளுக்கு அயன் ஆக்சைட்னாலே நம்மளுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் தான், அது அயன் ஆக்சைட்னாலே நம்மளுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அது எக்ஸஸ் ஆச்சுன்னா டார்க் ப்ளூ கலரில் மாறும். இது வந்து இதோட இம்பர்மியபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பிரிக்ஸில் பார்த்திங்கன்னா லைம் ஸ்லேக்கிங் வந்து ரெட் டு எல்லோ, வால்யூம் இன்க்ரீசஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அயன் பைரைட் ஸ்ப்ளிட்ஸ் இன்ட்டு பீசஸில் ஸ்ப்ளிட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்கலைஸ், எஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயினிங். அல்கலைஸ்னால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயின் எஃப்ளோரசன்ஸ்லாம் நடக்கும். பெபிள்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரெடியூஸ்ட் லோட் கேரியிங் கெப்பாசிட்டி, வீக் அண்ட் போரஸ் பிரிக்ஸ் ஆகிடும். பெபிள்ஸும் ஸ்டோனும் அதில் இருந்துச்சுன்னா அதோட லோட் கேரிங் கெப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிவிடும். அதோட நெக்ஸ்ட் அந்த வீக் ஆகிடும், போரஸ் மெட்டீரியலாக ஆகிடும் பிரிக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் அண்ட் வெஜிடேட்டிவ் மேட்டர் இருந்துச்சுன்னா ஃபார்ம் இது வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் பண்ணும். அது ஏன்னா ஆர்கானிக் மேட்டரோ இல்லை வெஜிடேட்டிவ் மேட்டரோ ஏதோ ஒன்று இருந்தால் அது பேர்ன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அது மூலயமா நம்மளுக்கு வாய்ட்ஸும் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு டிக்ரீசஸ் ஆகும், லோட் கேரிங் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே. ஃபஸ்ட்டு அன்சாயிலிங்,
Next, digging, cleaning, weathering, blending, tempering by pug mill. அப்புறம் நெக்ஸ்ட் அப்புறம் மோல்ட் பண்ணுவாங்க, ட்ரையிங் பண்ணுவாங்க, அப்புறம் பர்னிங் பண்ணுவாங்க. ஓவர் பர்ன் பண்ணால் பிரிட்டில் அண்ட் ப்ரோக்கன் ஆகிடும். அண்டர் பர்ன் பண்ணால் சாஃப்ட் அண்ட் அன்ஏபிள் டு கேரி லோடாக இருக்கும். ட்ரையிங்கில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரிக் இப்படி தான் நம்ம லே பண்ணி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போதும். நெக்ஸ்ட்டு இது எப்படி பர்ன் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ டிகிரி பர்ன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1100 டிகிரி செல்சியஸ்க்கு பர்ன் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் ஒன் பிரிக் வந்து நம்ம 3.5 to 3.6 kgயில் இருக்கும். வெயிட் ஆஃப் 1 MQ பிரிக் வந்து 1800 kg. இது பார்த்துக்கோங்க. ஒரு பிரிக்கோட வெயிட் வந்து 3.5 to 3.6 kg. அதுவே 1 MQ பிரிக் வந்து 1800 kg. டைமென்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க, சவுண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிங்கிங் சவுண்டு வருதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்சார்ப்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸை வந்து அதை இமர்ஸ் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்னா 20%. ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்னா நம்மளுக்கு வந்து 20% வந்து அப்சர்வ் பண்ணும். செகண்ட் கிளாஸ்னால் 22%, தேர்ட் கிளாஸ்னால் 25%. அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்து 10.5 Nm² இருக்கும். செகண்ட் கிளாஸ்க்கு வந்து 7 Nm² இருக்கும். அதுவே தேர்ட் கிளாஸ்ன்றது 3.5 Nm² இருக்கும். நெக்ஸ்ட்டு டஃப்னஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. டஃப்னஸ் டெஸ்ட்டில் அது பிரேக் இன்ட்டு பீசஸாக ஆகும். ஹார்ட்னஸ் அண்ட் அப்ரேஷன்ஸில் நாட் ஷோ எனி சைன் ஆஃப் இம்ப்ரெஷன். ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நம்ம ஃபிங்கர் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எந்த விதமான இம்ப்ரெஷன் இருக்கக்கூடாது. ஆல்கலி டெஸ்ட்னால் 24 ஹவர்ஸ் வந்து வாட்டரில் இமர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஷுட் நாட் ஷோ எனி எஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயினிங், எதுவும் நடக்கக்கூடாது. டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிக் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பர்னிங் பிரிக்காக இருந்துச்சுன்னா சாஃப்ட் அண்ட் பிரிக், லூஸ் ஷேப்பு, நாட் சூட்டபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுவே அண்டர் பர்ன்டாக இருந்தால் ஹை வாட்டர் அப்சர்வ் பண்ணும், லெஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பிளாக் கோர் அப்படி இருந்துச்சுன்னா பிட்டுமினஸ் மேட்டரோ இல்லைனா கார்பன் அண்ட் இட் அண்டர் பர்ன்ட் காசஸ் பிளாக் கோர். ஏதோ ஒரு மேட்டரை வந்து உள்ளே இருக்கும், அது வந்து பேர்ன்ட் ஆகாமல் இருக்கிறது. சப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன் ஆஃப் ஷேப் ஆஃப் பிரிக் காஸ்ட் பை ரைனிங் வாட்டர் ஃபாலிங் ஆன் ஹாட் பிரிக்ஸ், அதான் சப்ஸ். செக்ஸ் அண்ட் கிராக்ஸ்னால் பிகாஸ் ஆஃப் லைம் ஆர் லம்ப்ஸ் ஆர் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். ஸ்பாட்ஸ்னால் அயன் ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் பிரிக் கிளே. ஸ்பாட்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா அயன் சல்ஃபைடு வந்து அந்த பிரிக் கிளேயில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பாட்ஸ் வரும். அது என்ன ரிசல்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் சர்ஃபேஸ் ஸ்பாட்ஸ் ஆன் தி பிரிக் சர்ஃபேஸ். டார்க்காக ஒரு ஸ்பாட் கொடுக்கும், அவ்வளோதான். பிளிஸ்டர்ஸ் இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் சீவர் பைப்ஸ் அண்ட் ட்ரெயின் டைல்ஸ் டியூ டு ஏர் இம்ப்ரெஷன் டியூரிங் தேர் மோல்டிங். எதனால நடக்குது பார்த்திங்கன்னா அந்த சீவர் பைப்பு அந்த ட்ரெயின் மூலயமா நம்மளுக்கு வந்து ஏர் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு மோல்டிங் டைமில் இந்தமாரி நடந்துச்சுன்னா டியூ டு ஏர் இம்போஷன் டியூரிங் தேர் மோல்டிங் டைமில் இந்தமாரி ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு வந்து பிளிஸ்டர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு லேமினேஷன் காஸ்ட் ஏர் லேமினேஷன் இதனால் நம்மளுக்கு என்ன காசு ஆகும்னா ஏர் என்ட்ராயிட்டு இந்த வாய்ட்ஸ் அந்த ஏர் என்ட்ராயிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா வீக் ஆகிடும் லேமினேஷனில். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெச்சர்னால் உங்களுக்கு தெரியும், லாங்கர் சைடு தான் ஸ்ட்ரெச்சர். ஹெட்டர்னால் அந்த குட்டியாக இருக்க அந்த ஷார்ட்டர் சைடு யூஸ்டு ஃபார் ஹார்ட்டிங் ஆஃப் வால், அதான் ஹெட்டர். ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் எண்ட் பிரிக்னால் அந்த பிரிக்கோட எண்டு வந்து ரவுண்டாக இருக்கும். கேன் பிரிக்னா அது வந்து ஒரு ஷார்ப்பாக பிரிக் வந்து கட் பண்ணியிருப்பானுங்க, அதான் கேன் பிரிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் கேன் பிரிக்னா டபுள் சைடில் அந்தமாரி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கார்னைஸ் பிரிக்னா ஒரு பக்கம் வந்து இப்படி இருக்கும். பெர்ஃபரேட்டட் பிரிக்னா மேலே ஹோல்ஸ் இருக்கும். புல் நோஸ் நாட் யூஸ் ஆர்ச்சஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. புல் நோஸ்னால் ஒரு பக்கம் இப்படி கர்வாக இருக்கும். ஹாலோ பிரிக்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரீஃப்ராக்டரி பிரிக்ஸ்னால் டால்மைட் பிரிக், அது வந்து ரெசிஸ்ட் ஹை டெம்பரேச்சர், எக்ஸாம்பிள் மேக்னீசைட் பிரிக். ப்ளோட்டிங்னா ஸ்வெல்லிங் ஆஃப் பிரிக்ஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் கார்பனேஷ் மேட்டர் சல்ஃபர். இதனால நம்மளுக்கு கார்பனேஷ் மேட்டர் சல்ஃபர்னால நம்மளுக்கு ஸ்வெல்லிங் ஆஃப் பிரிக் நடக்கும் ப்ளோட்டிங்னா. நெக்ஸ்ட்டு கிங் க்ளோஷர்னால்
பிரிக்கில் வந்து ட்ரையாங்குலர் பீஸாக கட் பண்ணுவாங்க. ஒரு எட்ஜில் இந்த எட்ஜில் வந்து ட்ரையாங்குலர் பீஸாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுதான் வந்து இந்த எட்ஜு. இந்த எட்ஜை அப்படியே ட்ரையாங்குலர் பீஸாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதுதான் வந்து குவீன் க்ளோஷர்னால் அந்த பிரிக்கை வந்து லென்த் வைஸில் ஹாஃபாக கட் பண்ணிவிடுவாங்க. இந்த லென்த் வைஸில் இப்படி ஹாஃபாக ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதான் குவீன் க்ளோஷர். பிவல்டு க்ளோஷர்னால் லென்த் இஸ் கட் ஆஃப் வித் ஆன் பிரெத் சைடு. லென்த்து ஃபுல்லாக கட் ஆகிடும், வித்தில் வந்து ஒரு பாதி கட் ஆகிடும், பிரிக் சைடில் கொஞ்சம் ஹாஃப் கட் ஆகிடும். அதான் பிவல்டு. மிட்ரெட் க்ளோஷர்னால் 40 டிகிரி டு 60 டிகிரியில் கட் பண்ணுவாங்க. அதான் மிட்ரெட் க்ளோஷர். நெக்ஸ்ட்டு குவீன் க்ளோஷர் குவார்ட்டர். இந்த ஃபுல் பிரிக்கில் வந்து இந்த பீஸ் மட்டும்தான் இருக்கும், மித்ததெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. அதான் குவீன் க்ளோஷர் குவார்ட்டர். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்ன்றது போர்ஷன் ஆஃப் பிரிக் கட் அலாங் இட்ஸ் வித்தோட அலாங் த வித்தில் அந்த பிரிக்கோட வித் சைஸில் அவங்க கட் பண்ணுவாங்க. இது வந்து ஹாஃப் பேட்னா பிரிக்கை வந்து பாதியாக வித்தில் பாதியாக கட் பண்ணுறது ஹாஃப் பேட்டு. 3/4 பேட்னா இதில் கொஞ்சம் தான் இருக்கும், மிச்ச போர்ஷன் இதெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பிவல்டு பேட்னா இதில் ஃபுல் போர்ஷனில் வந்து இது வந்து டயக்னலாக போட்டு ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு குயான், அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அட் தி ஃபேஸ் ஆஃப் த வால் தட் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த எக்ஸ்டீரியர் வால் இப்படி இருக்கும்ல, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க குயான்னா. இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்றது alternate of header and stretcher placed over each other. English bond அப்படின்றது alternate of header and stretcher placed over each other. ஹெட்டர் இங்கே வைப்பாங்க, நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரெச்சர் வைப்பாங்க, அப்புறம் இங்கே ஹெட்டர் வைப்பாங்க, இங்கே ஸ்ட்ரெச்சர். ஒரு ஸ்ட்ரெச்சரில் 2 ஹெட்டர் அப்படி வரும். அதுதான் வந்து ஆல்டர்னேட் ஆஃப் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் பிளேஸ்ட் ஓவர் ஈச் அதர். இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஃப்ளெமிஷை விட இங்கிலீஷ் பாண்ட் ஸ்ட்ராங்கர். லெஸ் ப்ளீஸிங் அப்பியரன்ஸ் தென் ஃப்ளெமிஷ் பாண்ட். இதை விட இது வந்து லெஸ் ப்ளீஸிங் போதும் இதுக்கு அப்பியரன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு cannot யூஸ் broken bricks யூஸ் பண்ண முடியாது, கம்மியான மார்ட்டார் போதும். இதுக்கு வந்து ஸ்கில் லேபர் வந்து தேவையில்லை. எசென்ஷியல் டு பிளேஸ் குவீன் க்ளோஷர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹெட்டர் இன் ஈச் ஹெட்டர் கோர்ஸ். ஃப்ளெமிஷ் பாண்ட் அப்படின்றது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் bonding in which each course consists of alternate header and stretcher placed next to each other. இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச்சர் ஹெட், அப்புறம் ஸ்ட்ரெச்சர், அப்புறம் ஹெட், அப்புறம் ஸ்ட்ரெச்சர், அப்புறம் ஹெட், அப்படி. இது வந்து வீக்கர் தென், ரொம்ப வீக்கு. இதுக்கு வந்து ப்ளீஸிங் அப்பியரன்ஸ் அதிகமாக தேவை. இதில் broken bricks வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மோர் மார்ட்டார் வேணும், இதுக்கு ஸ்கில் லேபர் வேணும். Every alternate layer starts with header and corner. கார்னரில் எப்பயுமே ஹெட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சிங்கிள் ஃப்ளெமிஷ் பாண்ட்னா ஒன் சைட் வாலில் வந்து ஃப்ளெமிஷ் பாண்டாக இருக்கும், பேக் சைட் வால்லையும் இங்கிலீஷ் பாண்டாக இருக்கும். அதான் சிங்கிள் ஃப்ளெமிஷ் பாண்ட். டபுள் ஃப்ளெமிஷ் பாண்ட்னா 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி கட்டியிருப்பாங்க, சேம் அப்பியரன்ஸில் இருக்கும். ஸ்ட்ரெச்சர் பாண்ட்னா அலைன்மெண்ட் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் எப்பயுமே இந்த ஸ்ட்ரெச்சர் பாண்ட் வச்சே கட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹாஃப் பேட்டு கூட யூஸ் பண்ணி கட்டுவாங்க. அது ஸ்ட்ரெச்சரில் தான் வரும் ஹாஃப் பேட்னா, ஏன்னா வித் வைஸ் கட் பண்ணிட்டா. ஹெட்டர் பாண்ட்னா பிரிக்ஸ் ஆர் லேட் அலாங் ஹெட்டர். அந்த குட்டியான போர்ஷன், ஸ்மால் போர்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு தான் ஹெட்டர், இதை வச்சு கட்டுறவங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டைல்ஸ். molded from clays is in suitable shapes. 2 types வந்து common tiles, encastic tiles. roofingக்கு, flooringக்கு, paving, drain wallsக்கு common tile. decorative purposeக்கு encastic tiles. manufacture of tiles பார்த்தீங்கன்னா selection of suitable clay, preparation of clay, moldingல
வுடன் பேட்டர்ன் பண்ணலாம், மெஷின் மோல்டு இருக்குது, பாட்டர்ஸ் வீல் மெத்தடும் இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு ட்ரையிங் அண்ட் ஷேப்பிங், பர்னிங் 72 ஹவர்ஸ்க்கு பர்ன் பண்ணுவாங்க, அப்புறம் கூல் பண்ணுவாங்க. கிளே ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷன் 15x6x18 mm இருக்கும். இது வந்து ஃப்ளாட் இன் ஷேப் அண்ட் ரெக்டாங்குலரில் இருக்கும். ஸ்கொயர் அதர் ஜியோமெட்ரிக்கல் அவுட்லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிளே ரூஃபிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா லீக் ப்ரூஃப், வெரி டியூரபிள், ஈஸி டு ஃபிக்ஸ், லெஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். டைப்ஸ் ஆஃப் ரூஃபிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா பாட் டைல்ஸ், ஃப்ளாட் டைல்ஸ், அலகாபாத் டைல்ஸ், மங்களூர் டைல்ஸ், corrugated tiles. Glassingல வந்து protective treatment, improve resistance to water, chemical and atmospheric gases, durability and decorative design. Processல வந்து salt glazing, opaque glazing, porcelain enameling process பண்ணி தான் glazing பண்ணுவாங்க. Next வந்து timber. Converted timberனா sawn or cut into suitable size தான், நம்ம தேவையான சைஸ் கட் பண்ணுறதா கன்வெர்டட் டிம்பர். அப்படியே ரஃப் டிம்பர்னா உடனே அப்படியே அந்த ட்ரீயை உடச்சி எடுத்து இல்லை கீழே விழுந்த ட்ரீ எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறது ரஃப் டிம்பர். ஸ்டாண்டிங் டிம்பர்னா லைட் ட்ரீலேருந்து எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீயில் வந்து எந்தெந்த ட்ரீனா எக்ஸோஜினியஸ் ட்ரீ, எண்டோஜினியஸ் ட்ரீ. எக்ஸோஜினியஸ் ட்ரீனா கோனிஃபர்ஸ் ஆர் டெசிடியஸ் ட்ரீ. இது கோனிஃபர்னா சாஃப்ட் வுட்டு, டெசிடியஸ்னா ஹார்ட் வுட்டு. கோனிஃபரில் வந்து எக்ஸோஜினியஸில் வந்து க்ரோஸ் அவுட்வேர்ட், அது வந்து அவுட்வேர்ட் டைரக்ஷனில் க்ரோ ஆகும். மேக்கிங் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கோனிஃபரோட எக்ஸாம்பிள் பைன் டியோடர் என்ன மாதிரி இருக்கா சரியா தெரியல. டெசிடியஸ் ட்ரீயில் வந்து ஹார்ட் வுட்டில் வந்து டீக் ஓக் அண்ட் மேப்பிள். இதுவே எக்ஸோஜினியஸில் வந்து க்ரோஸ் இன்வர்டாக க்ரோ ஆகும். இது வந்து லிமிட்டட் யூஸ் தான். எக்ஸாம்பிள் பேம்பூ, கேன் அண்ட் பாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிம்பர் பார்த்திங்கன்னா ஸ்டெம், ரூட், க்ரௌன். ஸ்டெம், ரூட், க்ரௌன் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிம்பர். இப்போ ஒரு வுட்டில் வந்து சென்டர் பார்ட், ட்ரீ வுட்டில் வந்து ஒரு ட்ரீயோட பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட் வந்து பித் ஆர் மிடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டர் பார்ட் வந்து நம்மளுக்கு நார்மலாக தெரியும் பார்க்குக்கு அப்புறம் கேம்பியம், பிக்கு அப்புறம் சி, அந்தமாரி கேம்பியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனை வந்து நம்ம சாப் வுட்டுன்னு சொல்லுவோம். ஹார்ட் வுட்டுன்றது நம்ம வந்து அந்த பித்க்கு அரௌண்டில் இருக்கும் ஹார்ட் வுட். இந்தமாரி இதை வந்து நம்ம ரிங்குன்னு சொல்லுவோம். இந்த ரேஸை வந்து நம்ம மிடுலரி ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து பித் ஆர் மிடுலான்னு சொல்லுவோம். அவுட்டர் வந்து பார்க், நெக்ஸ்ட்டு இருக்கிறது கேம்பியம், அதுக்கப்புறம் நம்ம சாப் வுட்டுன்னு சொல்லுவோம். பித்தை சரௌண்ட் பண்ணி இருக்கிறது ஹார்ட் வுட்டு. இந்த மாதிரி டிசைனில் ரவுண்டாக அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி போகிறது வந்து ரிங்ஸு. இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் மாதிரி போகிறது மிடுலரி ரேஸ். பித்து வந்து இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் போர்ஷன் ஆர் கோர் ஆஃப் ட்ரீ. ஹார்ட் வுட் அப்படின்றது இன்னர் ரிங்ஸ் அரௌண்ட் பித் டார்க் கலர். சாப்வுட் அப்படின்றது அல்பர்னம், அவுட்டர் கர்வ்டு ரிங்ஸ் பிட்வீன் ஹார்ட்வுட் அண்ட் கேம்பியம் லேயர், லைட் இன் கலர் அண்ட் வெயிட் ஷோஸ் growth. நெக்ஸ்ட் கேம்பியம் லேயர்னா தின் லேயர் ஆஃப் சாப் பிட்வீன் சாப்வுட் அண்ட் இன்னர் பார்க். இன்னர் பார்க்குன்றது இன்னர் ஸ்கின் ஆர் லேயர் கவரிங் கேம்பியம் லேயர், ப்ரொடெக்ட் கேம்பியம் ஃப்ரம் எனி இன்ஜுரி. அவுட்டர் பார்க் வந்து கார்டெக்ஸ், கவர் ஆஃப் ட்ரீ. மிடுலரி ரேன்றது ரேடியல் ஃபைபர்ஸ் ஃப்ரம் பித் டு கேம்பியம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ரிங்குன்றது கான்சென்ட்ரிக் லேயர் ஆஃப் வுட், க்ரோத் ரிங் ஆர் ஆனுவல் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 1.54, மாய்ஸ்சர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 12 to 20% டோருக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட், 10 to 16% விண்டோஸ்க்கு. அதோட கோடல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஸில் வந்து 287 1973 ஜோன் 1க்கு லெஸ் தென் 40% தான் இருக்கணும், ஜோன் 2க்கு 40-50%, ஜோன் 3க்கு 50-67%, ஜோன் 4க்கு 67 above. ஹீட் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கம்மி தான், அது குவைட் லெஸ். சவுண்ட் கண்டக்டிவிட்டி ஹை, 2 to 17 times கிரேட்டர் தென் ஏர். டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 80 to 190 Nm². டிஃபெக்ட்ஸ் இன் timber.
Defects due to conversion. Chip mark. Mark or sign. Chip markன்றது ஒரு சைனோ இல்லை மார்க்கோ அந்த மாதிரி. டயக்னல் கிரெயின்னா டியூ டு இம்ப்ராப்பர் சாவிங். நம்ம அந்த அறத்தை வச்சு நம்ம கட் பண்ணும்போது டயக்னல் கிரெயின் நம்மளுக்கு கிடைக்கும். டான் கிரெயின்னா ஸ்மால் டிப்ரெஷன் ஃபார்ம்ட் ஆன் ஃபினிஷ்டு சர்ஃபேஸ். ஃபினிஷ் சர்ஃபேஸில் ஒரு குட்டியாக ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அதுதான் டான் டிப்ரெஷன். வெயின் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரிஜினல் ரவுண்டட் சர்ஃபேஸ் ஆன் தி மேனுஃபேக்சர். Defects due to fungi. Moisture content above 20% நம்மளுக்கு இந்த டிஃபெக்ட்ஸ் கிடைக்கும். அதுவே வந்து ப்ளூ ஸ்டெயினாக இருந்தால் ஹேப்பன்ஸ் இன் சாப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு ப்ளூ ஸ்டெயின்ஸ் இருக்கும். ப்ரௌன் ராட்டாக வந்தால் அது வந்து டிகே காரணம். ரிமூவல் ஆஃப் செல்லுலோஸ் கிவ்ஸ் ப்ரௌன் ராட். செல்லுலோஸை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா அது ப்ரௌன் கலரில் இருக்கும். ட்ரை ராட்னா ஏர் சர்க்குலேஷன் இம்ப்ராப்பராக இருக்கும். அன்சீசன்டு சாஃப்ட் வுட் அண்ட் சாப் வுட் காஸ் ட்ரை ராட். நம்ம சீசன் பண்ணாத வுட் தான் நம்மளுக்கு ட்ரை ராட்க்கு வந்து காரணமே. ஹாட் ராட்னா பிரான்ச் கம் அவுட் ஆஃப் ட்ரீ கிவ்ஸ் ஹாலோ சவுண்ட். நம்ம தட்டும் போது ஒரு மாதிரி உள்ள டக் டக்குன்னு கேட்கும் பார்த்தீங்கன்னா அதுதான். சாப் ஸ்டெயின்னா கலர் லூஸ் பண்ணும், நாட் அஃபெக்ட் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணாது. வெட் ராட்னா fungi decomposition, chemical fungi decomposition of wood. வெட் ராட்டில் வந்து ஃபங்கி ஒரு டீகம்போஸ் பண்ணும், அது வந்து டிம்பர் டு கிரேஷ் ப்ரௌன் கலர் பவுடரில் மாற்றிடும். வெட் ராட் இருந்தால். ஒயிட் ராட்டாக இருந்தால் ஃபங்கை அட்டாக் நடக்கும். அதேமாரி லிக்னின் ஆஃப் வுட் அண்ட் வுட்டை வந்து ஒயிட் அப்பியரன்ஸ்க்காக மாற்றிடும். செல்லுலஸ் காம்பவுண்ட்ஸ் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா செல்லுலஸ் காம்பவுண்டில். நெக்ஸ்ட் டிஃபெக்ட் டியூ டு இன்செக்ட், பீட்டர்ஸ், மெரைன் பேரர்ஸ் அண்ட் டெர்மைட்ஸ். டிஃபெக்ட்ஸ் டியூ டு நேச்சுரல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ரிசீவ் ஷாக் ஆர் இன்ஜுரி டு இன் இட்ஸ் யங் ஏஜில் பிரில்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் ஷேக்ஸ், கிராக்ஸ் வித் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட் ஃபைபர்ஸ் ஆஃப் வுட். நெக்ஸ்ட்டு கப் ஷேக்ஸ், ஹார்ட் ஷேக்ஸ், ரிங் ஷேக்ஸ், ஸ்டார் ஷேக்ஸ், ட்விஸ்டட் ஃபைபர்ஸ். கப் ஷேக்ஸ்னால் கர்வ்டு கிராக்ஸ் ஆர் செப்பரேட்ஸ் ஃப்ரம் ஒன் ரிங் ஃப்ரம் தி அதர். கப் ஷேப்பில் கட் ஆகிடும் அந்த ரிங்ஸில். ஹார்ட் ஷேக்ஸ்னால் occurs due to shrinkage of interior path, divides the tree cross section into 2 to 4 parts டிவைட் ஆகிடும். ரிங் ஷேக்ஸ்னால் when cup shape cover the entire ring, அதான் ரிங் ஷேப். நெக்ஸ்ட்டு இப்படி வுட்டில் வந்து இப்படி கட் ஆகிடுச்சுன்னா அது கப் ஷேப்பு. இதுவே ஃபுல்லாக ஆச்சுன்னா அது ரிங் ஷேக்கு. ஸ்டார் ஷேக்னால் cracks extend from bark to sapwood from in extreme heat or frost condition like star shakes நடக்கும். twisted fibersல வந்து also called wandering herds, twisting of young tree by fast wind blowing, அதனால twisted fibers ஆகும். upsetsல வந்து rupture of due to compression and crushingல upsets. அது knotsனா formation of dark hard rings தான் knots. இந்த மாதிரி ஒரு வுட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் knots. ringalls அப்படின்னா curved swelling on body of a tree develops at point where branches are improperly cut off. ப்ராப்பராக கட் பண்ணாமல் ஒரு இடத்துல வந்து முட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும், அதுதான் ringalls அப்படின்றாங்க. டிஃபெக்ட்ஸ் டியூ டு சீசனிங், curvature formed in direction of length of timber. cause hardeningல exposed surface of timber dries. காப்புனா curvature formed in transverse direction. types of preservatives. ASCU protected timber from white ants-க்கு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். chemical salt யூஸ் பண்ணால் waterborne preservative and salt dissolved in water. coal tar effective and cheap. kerosene oil அப்படின்னா surface coated. ஆயில் பெயிண்டிங், அப்புறம் சோலிக்னம் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணால் தீஸ் பெயிண்ட்ஸ் ப்ரிசர்வ் டிம்பர் ஃப்ரம் ஒயிட் ants. மெத்தட் ஆஃப் ப்ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரஷிங், சொல்யூஷன் ஃப்ரம் ப்ரிசர்வேட்டிவ் அப்ளைட் ஆன் டிம்பர், ப்ரஷிங் மூலயமா. சேரிங், ஹாஃப் ஹவருக்கு வந்து நம்ம வெட்டில் ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் பேர்ன் டு டெப்த் 15 mmக்கு. நெக்ஸ்ட்டு தென் கூல் பண்ணணும், வாட்டரை விட்டு தென் கூல் பண்ணணும். டியூ டு திஸ் ஒயிட் ant வந்து அட்டாக் நடக்காது. டிப்பிங் அண்ட் ஸ்டெப்பிங், dipped and soaked for a short period in solution for preservative.
of preservative. And hot and cold open tank treatment, submerged in preservative, heat for few hours, 85 degrees centigrade to 95 degrees centigrade, cools while in submerged tank. Then production to sap out. Method of seasoning, artificial seasoning, boiling, chemical seasoning, electrical seasoning, clean seasoning, water seasoning. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஃபுல் சாப்டர் முடிச்சிட்டோம். நீங்கள் இது பார்த்தாலே போதும், குறைஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்க் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.